அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கை தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் என்ன? பச்சை, செம்மஞ்சள், சிவப்பு, மஞ்சள். இலங்கை தேசிய கொடியில் உள்ள நிறம் பச்சை மற்றும் செம்மஞ்சள் நிறங்கள் எதனை குறிக்கும்? பச்சை முஸ்லிம் மக்களை குறிக்கும், செம்மஞ்சள் தமிழ் மக்களை குறிக்கும். இலங்கை தேசிய கொடியில் உள்ள சிங்கத்தை சுற்றி எத்தனை அரசியலைகள் உள்ளன? 4 இலைகள் உள்ளன. இலங்கை தேசிய கொடியில் உள்ள வடிவம் என்ன? செவ்வக வடிவம். இலங்கை தேசிய கொடியில் உள்ள 4 மூலையிலும் உள்ள அரசியலைகள் எதனை குறிக்கின்றது? கருணை, இரக்கம், மகிழ்ச்சி மற்றும் சமநிலை. அஸ்ஸலாமு அலைக்கும். குறிப்பிட்ட சில இடங்களில் துஆக்கள், உயரமான இடங்களில் ஏறும்போது என்ன துஆவினை கூறுவீர்கள்? அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். தாழ்வான சில இடங்களில் இறங்கும்போது என்ன துஆவினை கூறுங்களேன். சுப்ஹானல்லாஹ் என்று கூற வேண்டும். தும்மினால் என்ன துஆவினை கூறுவீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவதை கேட்டால் அதற்கு என்ன பதில் கூறுவீர்கள்? ஆம், அதற்கு நாம் ரஹ்மக்கல்லாஹ் என்று கூற வேண்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் பேர் என்ன? தந்தையின் பேர் அப்துல்லா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரின் பேர் என்ன? தாயாரின் பேர் ஆமீனா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனாரின் பேர் என்ன? பாட்டனாரின் பேர் அப்துல் முத்தலிப். புனித ஹஜ்கடை நிறைவேற்ற எங்கு செல்ல வேண்டும்? மக்கா முஹர்ரமா செல்ல வேண்டும். அல்-அமீர் என்பவன் பொழியாறு, அஸ்-சாயிக் என்பவன் பொழியாறு, உண்மையாளர். அல்-அமீர் என்பதன் பொருள் யாரு? நம்பிக்கையாளர். நீங்கள் யாருக்கு சுஜூதும்? நாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சுஜூது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.